அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே மிக நேர்த்தியான 2 ஷரத்துக்களை பார்க்க இருக்கிறோம். 26/11/1949 அரசியலமைப்பு பேரவையில் ஒப்புதல் பெற்ற அரசியலமைப்பு சட்டம் 25/1/1950 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நாட்டில் முதன்மையான சட்டமாக இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிள் 226 ஆர்டிக்கிள் 32 தான் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள். அம்பேத்கரின் 125வது பிறந்த நாளில் சட்ட நாள் என்று கொண்டாடப்பட்டு வந்த இந்த நாள் அரசியலமைப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆர்டிக்கிள் 226 எந்த விதமான உரிமைகளுக்கு நாம் உயர்நீதிமன்றத்திற்கு செல்லலாம் என்று சொன்னால், ஆர்டிக்கிள் 226 பயன்படுத்தி அடிப்படை உரிமைகள், இதர உரிமைகள் நமக்கு பறிபடுகிற பொழுது நாம் உயர்நீதிமன்றத்தை நேரடியாக நாட முடியும். அதில் 5 விதமான நீதி பேராணைகளை பெற முடியும். 1, ஆட்கொணர்வு மனு, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். யாரேனும் சட்டவிரோதமாக அடைக்கப்பட்டு காணாமல் சென்று விட்டால் அவர்களை நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்துவதற்கு அந்த ஆணையை நாம் கேட்டு பெற முடியும். அடுத்ததாக ரிட் ஆஃப் மேண்டமஸ், அதாவது செயலரிப்பு தடை. அதாவது அதிகாரிகள் சட்டவிரோதமாக செயல்படுகிற உத்தரவை நீதிமன்றம் நிறுத்தி வைக்க முடியும். ரிட் ஆஃப் செர்டியோரரி, அதாவது கீழமை நீதிமன்றம் அல்லது கீழே இருக்கிற தீர்ப்பாயங்கள் தவறான உத்தரவுகளை பிறப்பிக்கிற பொழுது அந்த உத்தரவுகள் ஆவணங்களை உயர்நீதிமன்றம் கேட்டு பெற முடியும். அடுத்ததாக ரிட் ஆஃப் குவாரண்டோ, அதாவது தகுதி இல்லாத ஒரு நபரை அரசு பதவியில் நியமனம் செய்கிற பொழுது அந்த எந்த அடிப்படையில் தகுதியில் நியமித்தீர்கள் என்பதை கேட்டு பெறுவதற்கு அந்த ரிட்டை நாம் அந்த ஆர்டிக்கிள் மூலமாக உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, முக்கியமாக ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், கீழ் நீதிமன்றம் அல்லது கீழமை நீதிமன்றங்கள் தவறான உத்தரவுகளை பிறப்பிக்கிற பொழுது அதனை தடை செய்ய முடியும். இந்த 5 வகையான அந்த உத்தரவுகளை நாம் ஆர்டிக்கிள் 226 மூலமாக பெற முடியும். அதாவது ஆட்கொணர்வு மனு, தகுதி வினவு மனு, நீதி பேராணை, அது மட்டும் இல்லாமல் தடை உத்தரவு நீதி பேராணை, ஆவணங்களை கேட்டு பெறுகிற நீதி பேராணை, செயலரிப்பு தடை, அதாவது கீழ் நீதிமன்றங்கள் அரசு அதிகாரிகள் தவறாக நடக்கிற பொழுது அதனை தடை செய்யக்கூடிய இந்த 5 விதமான நீதி பேராணைகளை நாம் ஆர்டிக்கிள் 226 மூலமாக பெற முடியும். ஆர்டிக்கிள் 32 என்பது உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு குடிமகன் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகள் பறிபடுகிற பொழுது செல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் 32. இந்த 2ம் தான் அரசியலமைப்பில் பிரதானமான சரத்துக்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்ததாக ஒரு சட்டத்தின் மூலமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.